ஓகே, இப்ப இதுல வந்து நீங்க நார்மலாவே செய்யலாம். இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நார்மலா யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். சரியா? பிளஸ்க்கு பிளஸ் பட்டன் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? மைனஸுக்கு வந்துட்டு ஹைஃபன் மைனஸ் இது யூஸ் பண்ணுவீங்க. பெருக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டார் யூஸ் பண்ணுவீங்க. பிரிக்கிறதுக்கு ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஓகே, இது வந்துட்டு நீங்க நார்மலா பார்க்கலாம். இப்ப நான் எங்களுக்கு தேவை என்ன, ஒரு நாள்ல எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, லெட்ஸ் எப்படி எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னு பா. சரி, எங்களுக்கு எத்தனை நாள்ன்றது தேவை. எத்தனை நாள், ஒரு நாள் எத்தனை மணித்தியாலம் இருக்கு? 24 மணித்தியாலம் இருக்கு. ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிஷம் இருக்கு? 60 நிமிஷம் இருக்கு. அப்ப எங்களுக்கு 24 மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துல இருக்கிற நிமிஷத்தால அதை பெருக்கி விட்டா எங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 இருந்தானே. ஓகே, பாப்போம். ஓகே, ஃபைன். 1440 வந்துட்டு தானே. இப்ப நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணினதுல அதை ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? ஓகே, ஒரு நாளுக்கு வந்துட்டு 1440 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நான் முதலாவதா இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னா, முதலாவதா இருந்ததை நானே தான் கால்குலேட் பண்ணி போடணும். சரியா? அப்ப ஸ்ட்ரிங்ல இருக்க நாங்க ஒரு கால்குலேஷனையும் செய்யலாது. இப்ப நாங்கள் செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகக்கூடிய விஷயம். சரியா? ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கால்குலேட் ஆகும். இப்ப இதுல என்ன லாபம்னு சொன்னா, இப்ப இதுல வந்து நாம் வந்துட்டு 2 நாள் என்றது, அது நாள் இதான் நாளை வந்து நாங்க 2 மாத்தி விட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போகுது, எங்களுக்கு 2 இது நாளைக்குரிய வரப்போகுது. அப்ப நாங்க வந்துட்டு எங்களுக்கு சின்ன வேலை முதல் வந்து நான் கால்குலேட் பண்ணி போட்டு பணத்துல டைப் பண்ண வேண்டி இருந்தது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப இதுல என்ன செஞ்சீங்க, நான் வந்துட்டு பெருக்கிறதுக்கு எக்ஸ், நாங்க நார்மலா காப்பியில மேத்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் மாதிரியான ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப நாங்க எக்ஸ்ன்ற ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னால நாங்க இப்போ கீபோர்ட்ல ஹேஷ்டேக் அஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். அதை பெருக்கிறதுக்காண்டி ஸ்டார் டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப 2 தர 24 தர 60ன்றதுக்கு 2 ஸ்டார் 24 ஸ்டார் 60 நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்பர்ஸை நாங்கள் ஈஸியாவே இப்படி ஹேண்டில் பண்ணலாம். பிளஸ் மைனஸ் ஸ்டார் போட்டா இருக்கிறது, ஸ்லாஷ் போட்டா பிரிக்கிறது, இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை டீப்பா போனா அதுல கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயம் இவ்வளவு தான். சரியா? ஓகே, இது முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நாங்கள் அடுத்ததை இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, இப்ப நான் வந்துட்டு இதை நான் செய்ய போற விஷயத்தை ஒரு கவனிங்க. சரியா? இப்ப எனக்கு வந்து 4 நாளைக்குரிய மினிட்ஸ் தேவை. ஓகே, அப்ப நான் வந்துட்டு இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, முதலாவது இதுல வந்து மாத்துறேன். அடுத்ததா திருப்பி என்ன செய்யறேன், இதுல போய் மாத்துறேன். அதுக்கு பிறகு ரன் பண்றேன், ரெண்டும் மாறும். இன்கேஸ் நான் வந்து இதுல மட்டும் மாத்திட்டு மறந்துட்டேன், இதை மாத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பிழையான ஒரு ஆன்சரா வரப்போகுது. 5 நாள்ல இருக்க போற அந்த நம்பர் வந்து சரியான பிழையான இதான் வருது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துலதான் வேரியபிள் என்று சொல்லுவோம். வேரியபிள் என்று சொல்ற அந்த விஷயத்த நாங்கள் பார்க்க போறோம். வேரியபிள் என்று சொன்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி போட்டு அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பாவிக்கிற ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ் வைங்களேன். சரியா? இப்ப சிம்பிளா அதை நாங்க சொல்லணும்னு சொன்னா, உங்களோட வீட்டுல எல்லாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இது சமையல் அறையெல்லாம் இருக்கும். அதாவது உப்புண்டா உப்புக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், லைக் ஒரு பேணி ஏதாவது இருக்கும், ஒரு பொட்டில் ஏதாவது இருக்கும். சுகர் அண்டா சீனின்னா சீனிக்கு தனியா இருக்கும், உப்புக்கு தனியா இருக்கும், அப்படி வந்து தனித்தனியா இருக்கும். சரியா? அப்ப நீங்க போயிட்டு உப்புன்னு சொன்னா அந்த உப்பு பேழி எடுத்து அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுவீங்க தானே. சீனியெல்லாம் சீனி பண்ணி இருக்கிறத யூஸ் பண்ணீங்க, சீனி பெட்டிக்குள்ள இருக்கிறத, சீனி கேனுக்கு இல்லாட்டி ஏதோ அந்த போத்தலுக்குள்ள இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அதே மாதிரி இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். வேரியபிள் சொன்னா நாங்கள் ஒரு டேட்டாவை நாங்கள் சேவ் பண்ணி போட்டு அந்த டேட்டாவை எடுத்து வைக்க போறோம். சரியா? இப்ப நாங்கள் யூஸ் பண்ண போற வேரியபிளுக்கு பேர் டே. டே என்று சொன்னா எத்தனை டேஸ். சரியா? அந்த தான் நாங்கள் டேஸ் என்று போடுவோம். டேஸ் என்று போடுவோம். சரியா? 5 போடுறோம்.
சரியா? இப்ப நான் என்ன செய்யலாம்டா, இந்த ஒரு வேரியபிளை டிக்ளேர் வர்றது இப்படித்தான். ஒரு முதல் அதுக்குரிய நேம் இருக்கும், அதுக்கு பிறகு ஈக்குவல் சைன் இருக்கும், அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணலாம். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டா டைப்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இன்டீஜர் சொன்னா ஒரு நம்பர். அதை வந்து நாங்கள் சிங்கிள் கோட்டேஷன் டபுள் கோட்டேஷன் ஒன்றுமே யூஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்குள்ள வந்து நாங்கள் டேஸ் என்ற ஒரு இன்டீஜர் சாரி ஒரு ஒரு வேரியபிளுக்குள்ள நாங்கள் அந்த 5 என்ற இன்டீஜரை யூஸ் போட்டு வைக்கிறோம். இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னா, இப்ப ஃபர்ஸ்டா நாங்கள் இந்த கால்குலேஷனுக்குள்ளேயே அப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா? இப்ப டேஸ் என்று சொல்ற இது பண்றேன். நான் அதுக்கு முன்னுக்கு என்ன யூஸ் செய்யறேன்னு சொன்னா, இதுல இன்னொரு பிரிண்ட் ஒன்று போடுறேன், சொல்லி போறேன். சரியா? இப்ப பாருங்க என்ன செய்திருக்கிறேன், டேஸ் என்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்றேன். அந்த அசைன் பண்ண அந்த வேரியபிளை 2 இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்று வந்துட்டு அந்த நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு கால்குலேஷன் நடந்த இடத்துல நாங்கள் அந்த டேஸ் நம்பருக்கு பதிலாக யூஸ் பண்றோம். அடுத்தது எத்தனை டேன்றதுக்கு பதிலாக நாங்கள் யூஸ் பண்றோம். இப்ப இதை நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 5 டே 5 நாள்ல 7200 ஹவர்ஸ் இருக்குன்னு வருது. இப்ப நான் பாருங்க, இப்ப வந்துட்டு எனக்கு இதை மாத்தணும், எத்தனை நாள் ஒரு நாளுக்கு திருப்பி நான் போகணும்னா ஒரு இடத்துல மட்டும் மாத்தினா சரி. இது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், இதுலயும் எடுத்து ஒரு நாளைக்குரிய டே வந்துட்டு எத்தனை மினிட்ஸுக்குன்னு சொல்லி காட்டுது. சரியா? அப்ப ப்ரோக்ராமிங் வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எங்களோட வேலைகளை சிம்பிளிஃபை பண்ணும். ஏர்லியா நான் என்ன செய்ய வேண்டியிருந்தது, முழுக்களையும் கால்குலேட் பண்ணி நானே டைப் பண்ண வேண்டியிருந்தது. சரியா? அடுத்தது நாங்க என்ன செஞ்சாங்க, கால்குலேஷனை மட்டும் ஈஸியா செய்யற மாதிரி பார்த்துனாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு டேயை மாத்த வேண்டியது, நாங்க 2 இடத்துல மாத்த வேண்டி இருந்தது. அப்ப இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு இடத்துல மாத்திரமே செஞ்சிட்டோம். அதை அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி செய்துட்டோம். ஓகே. இப்ப நாங்க வந்துட்டு இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் என்று சொல்லி போட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். சரியா? இப்ப இந்த வேரியபிள்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு டேட்டா டைப்பை நீங்க சேவ் பண்ணி கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி நம்பரோ இன்டீஜரோ ஸ்ட்ரிங்கோ இல்லாட்டி வந்துட்டு மற்றது என்ன சொன்னா இன்டீஜர் ஸ்ட்ரிங் ஃப்ளோட்டோ எந்த ஒரு டேட்டா டைப்பையும் நீங்க டேட்டாவை அந்த வேரியபிள சேவ் பண்ணி கொள்ளலாம். ஆனா அந்த வேரியபிளுக்குரிய நேமுக்கு சில கன்வென்ஷன் இருக்கு. ஓகே, இப்படித்தான் இந்த நேம் இருக்கணும்ன்றதுக்கு சில கன்வென்ஷன்ஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு ஷோர்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இதை ஒரு வேரியபிளை வந்துட்டு நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு எப்படி அந்த வேரியபிளுக்கு நேம் பண்ணணும்னு சொல்லி போட்டு சில விதிமுறைகள் இருக்குது. சரியா? முதலாவது வந்துட்டு என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்றீங்க, ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த வேரியபிளுக்கு வந்துட்டு அந்த வேரியபிளோட நேம் வந்து அந்த வேரியபிளோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு லெட்டர்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A to Z, சரியா? A to Z ஸ்மால் அல்லது A to Z கேபிட்டல், இந்த ரெண்டத்தா ஏதாவது ஒரு செட்டுக்குள்ள வாரத இருக்கலாம். சரி, நான் கமெண்ட் பண்றேன். ஓகே, அல்லது அண்டர்ஸ்கோர்ன்றது நீங்க ஷிஃப்டோட அந்த மைனஸ் ஹைஃபன் அமர்த்தினீங்கன்னு சொன்னா அண்டர்ஸ்கோர் ஒரு கீழே மட்டும் ஒரு கோடு வருது. அந்த கோடு இந்த விஷயங்களை தான் நீங்க வந்துட்டு ஸ்டார்ட்ல போடலாம். சரியா? அப்ப இது தவிர வேற ஒன்றையும் நீங்கள் போட இயலாது. இது தவிர வேற ஒன்று சொன்னா நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த ரெண்டையுமே நீங்கள் ஒரு வேரியபிள்ட ஆரம்பத்துல யூஸ் பண்ண இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, 1 டே என்று போடுறீங்கன்னு சொன்னா அதை ரன் பண்ணும்போது சின்டெக்ஸ் எரர். சரியா? ஓகே, விளங்குதா? இந்த எரர் ஒன்று வருது. இதுல பாருங்க, இந்த 1க்கு கீழே அந்த கோடு போட்டு காட்டுது. அதாவது நீ தம்பி என்ன செஞ்சிட்டாய், நம்பர்ல தொடங்குற மாதிரி வேரியபிள் எழுதிட்டாய் என்று சொல்லி காட்டு. சரி, அப்ப ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்பர்ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ யூஸ் பண்ணிடலாது. அண்டர்ஸ்கோரை தவிர இந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் சில இடங்கள்ல நாங்கள் நீங்க ப்ரோக்ராம் எழுதிக்கல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல அண்டர்ஸ்கோரை வந்துட்டு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காண்டி அந்த அண்டர்ஸ்கோர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர ஸ்மால் லெட்டர் இல்லாட்டி கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க வந்துட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ஓகே, அடுத்தது இதுல நான் இப்ப சொன்ன மாதிரி நம்பர்ல எந்த ஒரு வேரியபிளோட நேமும் ஸ்டார்ட் பண்ண இயலாது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா
நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே யூஸ் பண்ண கூடாது. சரியா? இப்ப டேஸ் அட் மை ப்ரோக்ராம் என்று போட்டா அது வேலை செய்யாது. எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்க ஒரு வேரியபிளுக்கு யூஸ் பண்ண இயலாது. இதை ரன் பண்ணினாலும் எங்களுக்கு எரர் தான் வரும். சரியா? இதே வந்து நான் இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டேன், அட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா அட்டு தான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதை வந்து ரிமூவ் பண்ணி ரன் பண்ணா நடக்கு, ரன் ஆகும். அது ரன் ஆகும். ஆனால் கீழே தான் எங்களுக்கு அந்த நேம் தான் இது பண்ண போகுது. சரியா? இதை காப்பி பண்ணிட்டு இங்க சரி நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இப்ப அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். சரி, அப்ப ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு ஹேஷ்டேக்கோ இல்லாட்டி ஒரு காமா ஒரு டாலர் சிம்போலோ எதுவுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது.